ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த நிபந்தனை பாருங்களேன், ஒரு வினாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டத்தை நீங்க நிரப்பிட்டீங்க, அப்ப மதிப்பெண் கிடையாது. அப்ப இதையும் நிரப்பிட்டீங்க, அதனால இந்த கொஸ்டினுக்கு நாங்க மார்க் போட மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. நிபந்தனைகளுக்கு பலர் பொருந்த மாட்டாங்க, ஒரு சிலர் பேர் தான் பொருந்துவீங்க. அப்ப இந்த ஒரு சில பேர் பொருந்துறீங்கன்னா அழகா இதை வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா போஸ்டிங் கிடைச்சிரும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிச்சு அந்த பணிகளுக்கு படிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பாருங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு என்ன சிலபஸ் படிக்கணும், ஒரு பாடத்திட்டத்திலையும் எப்படி மதிப்பெண்கள் பெறுவது, அதற்கு பிறகு திறனறிவு தேர்வுக்கு எப்படி நீங்க தயாராகிறது, அதற்கு பிறகு நேர்காணலுக்கு எப்படி தயாராகிறது, இந்த படிநிலைகள் அனைத்துக்குமே நாம வந்து ஆன்லைன் கோர்ஸ் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கு முன்பு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கும் அது மாதிரியான கோர்சஸ் நடத்தி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த தேர்வுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்க இதுக்கு விண்ணப்பித்து அதற்கு பிறகு உங்களுடைய படிப்பை தொடரும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை கவனிச்சுக்குங்க. இப்போ எழுத்து தேர்வுக்கு தயாராக போறவங்க என்னென்ன நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி எழுத்து தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வினாத்தாள் 100 இருக்கிற வினாத்தாள் முதல்ல தமிழ்ல தான் வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க எழுத்து தேர்வின் அடிப்படையில், அதுக்கப்புறம் திறனறிவு தேர்வின் அடிப்படையிலும், அதற்கு பிறகு நேர்காணலின் அடிப்படையிலும் தான் உங்களை பணி நியமனம் செய்ய போறோம், பியூர்லி மெரிட்ல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் கொண்ட இந்த வினாத்தாள் இருக்கும். அந்த வினாத்தாள்ல 3 பகுதிகள் இருக்கும். ஒன்று பார்ட் ஏ இருக்கும், பார்ட் பி இருக்கும், பார்ட் சி இருக்கும். பார்ட் ஏவில் 50 வினாக்கள் தமிழ் மதிப்பெண்கள் கொண்ட வினாக்கள் இருக்கும். பார்ட் பில வந்து பொது அறிவு பகுதின்னு 20 வினாக்களும், பார்ட் சில உங்களுடைய பணி சார்ந்த வினாக்களாக 30 மதிப்பெண்களும் இருக்கும். இதை பத்தியெல்லாம் போன வீடியோல கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த பகுதிகளில் இருந்து நீங்க இந்த பார்ட் ஏவில் வரப்போற 50 வினாக்களுக்கு குறைந்தபட்சம் 20 வினாக்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு கீழே பண்ணினீங்கன்னா கண்டிப்பா பார்ட் பிஏஓ சிஏஓ திருத்த மாட்டாங்க, உங்களோட பேப்பர் இன்வேலிட் ஆயிடும். இந்த தேர்வில் நீங்க வெற்றி பெற்று விட்டால், இந்த எழுத்து தேர்வில் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, உடல் தகுதி சரிபார்ப்புக்கான ஒரு பிசிக்கல் செக்அப் ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு வைக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டை செக் பண்றாங்க. ப்ராக்டிக்கலா நீங்க டிரைவ் பண்ணி காட்டுங்க, நடத்துனர் என்னெல்லாம் பண்ணுவாரு காட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு 80 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. இதுல தேர்வாகிறவங்களுக்கு நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் அனுப்பி நேர்காணல் நடத்தும் பொழுது 20 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வுல பெறக்கூடிய 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள், ஓட்டுநருடைய திறனறிவு தேர்வுல பெறக்கூடிய 80 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள், நேர்காணலில் 20க்கு எவ்வளவு, இதை 3ஐயும் ஆட் பண்ணும் பொழுது 200 மார்க் வருது. 200க்கு ஒருத்தர் எவ்வளவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ண போறாங்கன்னா பணி நியமனம் செய்ய போறாங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தேர்வு முறையானது வழக்கமாக எல்லா எக்ஸாம்லையும் எப்படி பண்றாங்களோ ஓஎம்ஆர் கொடுத்து பண்றாங்க இல்லையா, அப்படி ஓஎம்ஆர் கொடுத்து தான் பண்ண போறாங்க. இதுல ஒரு நிபந்தனை, அனைத்து எக்ஸாமுக்கும் பொருந்தக்கூடிய நிபந்தனை இருந்தாலும் இந்த துறை தேர்வுக்கு புதுசா இப்போ இந்த மாதிரி தேர்வு வச்சு எடுக்கிறாங்கிறதுனால பலருக்கு புரியணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். ஓஎம்ஆருடைய அந்த விடைத்தாள்ல ஒரு வினாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டத்தை நீங்க நிரப்புனீங்கன்னா அதை வந்து நீங்க கட்டணம் நிரப்புனதாவே கருதப்படாம அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப கொஸ்டின் நம்பர் 32ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர்ல ஏங்கிற ஒரு கட்டம், பிங்கிற ஒரு கட்டம், சிங்கிற ஒரு கட்டம், டிங்கிற ஒரு கட்டம்னு இருக்கும். இப்படி 4 கட்டம் இருக்கும், ஏ பி சி டி. சில டைம்ல வந்து ஈங்கிற கட்டம் எதுவும் தெரியவில்லைன்னு கூட ஒரு கட்டம் இருக்கும். இப்படி 5 கட்டங்கள் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், 32வது கேள்வி ஏதோ ஒரு கேள்வியா இருக்கும்போது நான் இதோட ஆன்சரை என்ன நினைச்சிடுறேன் அப்படின்னா சி தான் ஆன்சர்னு நினைச்சு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் 36 37ன்னு 100 கொஸ்டின் வரைக்கும் வந்துடுறேன். ஒரு தடவை கொஸ்டின் கடைசியா ரிவிஷன் பார்க்கலான்னு பார்க்கும்போது 32வது கொஸ்டினுக்கு நான் சி ஆன்சர் பண்ணியிருக்கேன்ல, அது சரியா எனக்கு படலை. ஓகே, இது வந்து தப்பா நம்ம பண்ணிட்டோம், அதனால இது ஆன்சர் கிடையாதுன்னு இதை அடிச்சுட்டு நம்ம ஏ கட்டத்தை நிரப்பிடுறோம்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த நிபந்தனை பாருங்களேன், ஒரு வினாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டத்தை நீங்க நிரப்பிட்டீங்க, அப்ப மதிப்பெண் கிடையாது. அப்ப இதையும் நிரப்பிட்டீங்க, அதனால இந்த கொஸ்டினுக்கு நாங்க மார்க் போட மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அதனால ஒன்ஸ் நீங்க ஒரு கட்டத்தை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும், ரெண்டாவதா அந்த கட்டம் எதையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா மார்க் போட மாட்டோம் அப்படின்னு நிபந்தனை சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் இந்த டெஸ்ட்டை முடிச்ச பிறகு திறன் தேர்வுன்னு வைக்கிறாங்க இல்லையா, அந்த 80 மதிப்பெண்களுக்கு வைக்கிறாங்க.
இந்த 80 மதிப்பெண்களுக்கு வைக்கும்போது உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் எப்படியெல்லாம் நடத்த போறதா சொல்றாங்க அப்படின்னா, வாகனத்தை நீங்க நகர்த்துறது மீன்ஸ் ஏறி உக்காந்த உடனே அதை மூவ் பண்ணுவீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கியரு செகண்ட் கியரு அப்படின்னு மூவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா பிரேக்ல இருந்து கால் எடுத்தோடனே அது மூவ் ஆகாமையே அதை முன்னாடி மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்றது. அதுக்கப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணும் பொழுது அதை ப்ரொசீஜரா சேஞ்ச் பண்றீங்களான்னு பாக்குறது. அப்புறம் ஒரு சரிவுல ஏறும் பொழுது அந்த சரிவுல எப்படி இந்த ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி ஏத்துறீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பின்பக்கமாக நகர்த்தி அதாவது ரிவைஸ்லயே ஓட்டி என்ன பண்ணணும், நீங்க பார்க் பண்றீங்களா கரெக்டா, பிரேக்கை வந்து ரிவைஸ்ல போகும்போது கரெக்டா யூஸ் பண்றீங்களா, ரிவைஸ்ல போய் ஒரு இடத்துல போய் கரெக்டா நிப்பாட்டணும், ஒரு கரெக்டா ஒரு பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த பாயிண்ட்ல ரிவைஸ்ல போய் நிப்பாட்டுறீங்களா, இதெல்லாம் டெஸ்டா என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் வைக்க போறாங்க. இது மட்டும் இல்ல, இது மாதிரி உங்க பின்னாடி வந்து ஆர்டிஓவோ இல்ல அவங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தரோ உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த 80 மார்க்கை வழங்குவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு பிறகுனா உங்க மேல குற்ற வழக்குகள் அல்லது எல்லா வழக்குகளுமே குற்றம் அல்லது சிவில் வழக்குகள் இது மாதிரி எதுவும் வழக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி பத்திரம் நீங்க கொடுக்கணும். வழக்குகள் இல்லை, அது வந்து ஆன்லைன்லயா இருந்தாலும் சரி ஆஃப்லைன்லயா இருந்தாலும் சரி அந்த மாதிரிலாம் என் மேல கேஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணியை பொறுத்தவரை நான் முதல் வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், இதுல பாத்தீங்கன்னா ஒரு 25 மண்டலங்களா பிரிச்சிருப்பாங்க, 8 கோட்டங்களா பிரிச்சிருப்பாங்க. யார் யாரு எந்த கோட்டத்துல இருக்கிற எந்த மண்டலத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த மண்டலத்திற்கு தான் அவர் பணியமர்த்தப்படுவார். அதனால் ஒரு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மண்டலத்திற்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். அப்படிங்கிறதுனால உங்களுடைய மண்டலத்திற்கு இன்னொருத்தர் போட்டியே கிடையாது. அதனால இந்த தேர்வை உங்களில் பல நபர்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா காம்படிஷன் கம்மியா இருக்கும், ஈஸியா உள்ள போயிடலாம். ஏன்னா இதுல இவங்க சொல்லியிருக்கிற நிறைய நிபந்தனைகளுக்கு பலர் பொருந்த மாட்டாங்க, ஒரு சிலர் பேர் தான் பொருந்துவீங்க. அப்போ இந்த ஒரு சில பேர் பொருந்துறீங்கன்னா அழகா இதை வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா போஸ்டிங் கிடைச்சிரும், போயிட்டு கவர்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணலாம். இதோடைய சேலரி ரேஷியோ எல்லாம் போன வீடியோலயே சொல்லியிருக்கோம், அந்த அளவுக்கு சேலரி கிடைக்கும். அதனால இதை தொடர்ந்து பாருங்க. இது மாதிரி அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.